ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமः. ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம. அனைத்து ராகவேந்திர பக்தர்களுக்கும் சீதாராமனின் பணிவான வணக்கங்கள். ராகவேந்திர குரு ஸ்தோத்திரத்தில் இதுவரையில் நம்ம 3 ஸ்லோகங்களுக்கு நாம் அதனுடைய விளக்கங்களை பார்த்திருக்கிறோம். இன்றைய தினம் 4வது ஸ்லோகத்தை பற்றி நாம் பார்க்கலாம். 4வது ஸ்லோகம் ஸ்ரீராகவேந்திரோ ஹரிபாத கஞ்ச நிஷேவனாலப்த சமஸ்த சம்பத் தேவஸ்வபாவோ திவிஜத்ருமோயம் இஷ்டப்பிரதோமே சததம் சபூயாத். இதனுடைய மீனிங் பார்த்திங்கன்னா, ராகவேந்திர சுவாமி சதா சர்வகாலம் ஸ்ரீஹரியினுடைய பாதங்களை பக்தியுடன் சேவித்து வருகிறார். அப்படி சேவித்து வருவதனாலே அவருக்கு நிறைய தேவஸ்வபாவம், நிறைய சமஸ்தமான சம்பத்துகளும், அதாவது எல்லா விதமான சம்பத்துகளும் அவருக்கு சித்திக்கின்றன. அப்பேற்பட்ட சித்திக்கின்ற கல்பவருட்சம் போன்றவருமான இவ்வளவு சம்பத்து வாய்ந்தவரான நம்ம ராகவேந்திர சுவாமிகள் எப்பொழுதும் என்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி அனுகிரகம் செய்யட்டும் என்பதாக இந்த ஸ்லோகத்தினுடைய மீனிங், டைரக்ட் மீனிங் வருது. போன ஸ்லோகத்தில் போகும்போது ஸ்ரீராகவேந்திர சகலப்பிரதாத்தான்னு சொன்னாங்க. அதுலேயே நம்ம சொன்னோம், இது ராமச்சந்திரமூர்த்தியை பேர் வச்சுக்கிட்டா அந்த இடத்துல ராமச்சந்திரமூர்த்திக்கு எல்லா சகலப்பிரதாத்தான் ராகவேந்திரன் பல மூலராமச்சந்திரம் வச்சா சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக க்ளீனாக சொல்லணும். ராகவேந்திர சுவாமி சதா சர்வகாலம் இறைவனுடைய திருவடிகளை தியானம் பண்ணிகிட்ருக்கார். அவரே இறைவனுடைய திருவடிகளை தியானம் பண்ணும்போது அவருடைய பாதங்கள் கமலங்களை யார் வழங்குகிறார்களோ அவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பார்னு சொல்கிறது ஒரு ஆடாக தெரியுது. அது சரியாக வரல. அதனால் இந்த ஸ்லோகத்தில் தான் கிளியராக சொல்லியிருக்காங்க, ஸ்ரீராகவேந்திரோ ஹரிபாத கஞ்ச. ஹரியினுடைய பாதங்களை சதாசரணம் அவர் தியானித்து ஸ்மரித்து வருவதால் அவருக்கு எல்லா விதமான சகல சம்பத்துகளும் கிடைக்கின்றன. அதனால் அப்பேற்பட்ட, அதாவது தேவலோகத்திற்கு இருக்கக்கூடிய சம்பத்து இல்லாமல் அவர் கிடைக்கின்றதாம். அப்பேற்பட்ட அந்த ராகவேந்திர சுவாமி நம்மை காப்பாற்றட்டும்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொன்று ஹரிபாத கஞ்ச அப்படின்னா அதுக்கு 2 விதமாக பொருள் கொள்ளலாம். ஹரி என்று சொன்னால் இந்த இடத்துல சாட்சாத் ராகவேந்திர சுவாமி சதாசர்வம் ராமரை உபாசனை செய்யக்கூடியவர். அப்போது ராமர்னு எடுத்துக்கலாம். ஹரின்னு சொன்னால் நரஹரியும் குறிக்கும், அதாவது நரசிம்மரையும் குறிக்கும். ஸோ ராகவேந்திர சுவாமிகள் ராமரையும் உபாசனை செய்கிறார், அதே சமயத்தில் நரசிம்ம சுவாமியும் உபாசனை பண்ணுறார். ராகவேந்திர சுவாமிகள் எப்போவுமே 4 தெய்வங்களை எப்பவும் உபாசித்து வருகிறதாக சொல்கிறாங்க. ராம, கிருஷ்ண, நரசிம்ம, வேதவியாசர் 4 தெய்வங்கள் ஒரே டைமில் அவர் ஸ்மரணை பண்ணுவார், தியானம் பண்ணிட்டு வர்றார். நம்மளால் ஒரு தெய்வத்தை ஒரு நேரத்தில் நம்ம ஸ்மரணை பண்ண முடியாது, தியானம் பண்ணல. அவர் தியானம் பண்ண மனசில் வேறு என்னமோ வருது, அந்த தெய்வத்தினுடைய உருவம் நம்ம மனசில் நிற்க மாட்டேங்குது. ஆனால் ராகவேந்திர ஒரே டைமில் இந்த 4 தெய்வங்களும் ஒரே டைமில் அவர் தியானம் பண்ணுவாராம். ராமர், கிருஷ்ணர், நரஹரி, வேதவியாசர், இந்த மாதிரி 4 தெய்வங்களும் செய்யக்கூடியவர். அதனால் இங்கே ஹரி என்று சொல்லும்போது ராமருடைய பாதங்களும் சரி, நரசிம்ம சுவாமியுடைய பாதங்களையும் அவர் சதா தியானம் பண்ணி வராருன்னு சொல்லி ஒரு மீனிங். இன்னொன்று, ஹரிபாத கஞ்ச என்று சொன்னால் இறைவனுடைய வாயிலிருந்தும் பாதத்திலும் வருவற்றை அவர் ஸ்மரணை செய்கிறார் என்று ஒரு பொருள் கொள்ளலாம். ஹரிபாத கஞ்ச என்று சொன்னால் இறைவனுடைய வாயிலிருந்து வரக்கூடியதையும் பாதங்களிலிருந்து வருவதையும் அவர் ஸ்மரணை செய்கிறார் என்று ஒரு விதத்தில் ஒரு பொருள் கொள்ளலாம். அது என்ன, வாயிலிருந்து வருது என்ன, பாதத்திலிருந்து வருது என்ன? அவர் சதா வேதங்கள் எல்லாம் இறைவனால் சொல்லப்பட்டவை, இறைவனிடம் வந்தது. அதை வேத சாஸ்திரங்களில் அவர் நிபுணராக இருக்கிறார். வேதாங்களிலே கரை கண்டவர், சாஸ்திரங்களே கரை கண்டவர். அதை சதா சர்வகாலம் அவர் ஸ்மரணம் பண்ணிகிட்டே இருக்கார். வேதங்களையும் சாஸ்திரங்களும் வேத பாராயணம் நடந்துகிட்டே இருக்கு அவர்கிட்ட. சாஸ்திரங்களை தினம் அவர் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கார், அதை ஸ்மரணம் பண்ணிகிட்டே இருக்கார். அப்படி எடுத்துக்கலாம். இன்னொன்று அப்படின்னா சுவாமியோட பாதத்தில்னு வர்றது என்ன? முதல் சொன்னோம் இல்லையா, தேவாளி சேவித்த பராங்கிரி பயோஜலங்கனா, இறைவனோட பாதத்துன்னு வர்றது என்ன? கங்காஜலம். அந்த கங்கை எப்பொழுதும் அவர் ஸ்மரணை செய்து கொண்டே இருக்கிறார். கங்கையை நம்ம ஸ்மரணை சொன்னாலே நம்ம உடல் சுத்தமாகும், மன சுத்தமாகும் என்பது ஒரு நியதி. அதனால் கங்கையை சதா சர்வகாலம் ஸ்மரணை பண்ணுறதுனாலே எப்பொழுதும் பரிசுத்தமானவராக அவர் இருக்கிறார் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். தேவஸ்வபாவோ திவிஜத்ருமோயம். இல்லை, இன்னொன்று இருக்குது, தேவ சுபாவத்தை உடையவர் என்று பொருள் கொள்ளலாம். தேவஸ்வபாவோ திவிஜத்ருமோயம் அப்படின்னா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய, அதாவது உயர்ந்த, அதாவது தேவலோகத்தில் கிடைக்கூடியெல்லாம் கொடுக்கக்கூடியவரும் சக்தி பெற்றவர் அல்லது சம்பத்தை பெற்றவர்னு சொல்லலாம். என்ன சம்பத்துன்னு நம்ம சொல்லும்போது நிஷேவனம் சமஸ்த சம்பத், எல்லா விதமான சம்பத்துக்களையும்
பெற்றிருப்பவர்னு சொல்லலாம். சம்பத்துன்னு சொன்னால் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், சொத்துக்களை பணங்காசு இதான் சம்பத்து சொல்லுவோம். அது சம்பத்துன்னு சொல்லக்கூடாது. அது மாத்திரமே எல்லாமே மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்க அத்தனையுமே சம்பத்து தான். சத்புத்திரன் கிடைத்தால் அது ஒரு சம்பத். நல்ல அழகான குடும்பம் அமைந்தால் அது சம்பத். நல்ல ஞானம் கிடைத்தால் அது சம்பத். அதாவது நமக்கு தொந்தரவு கொடுக்காத அளவில் நியாயமான முறையிலே வந்த பணமாக இருந்தால், செல்வமாக இருந்தால் அதுவும் ஒரு சம்பத். இந்த மாதிரி இதெல்லாம் சம்பத்து என்று சொன்னால் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் அது சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். அதுதான் சம்பத். இப்போ நம்மக்கிட்ட ஞானம் இருக்குது என்று சொன்னால் நமக்கு சந்தோஷம் கொடுக்கும். நம்ம மற்றவர்களை சொல்லும்போது அவர்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. நம்மிடம் செல்வம் இருக்கிறது, நியாயமான வழியிலே அந்த செல்வம், அதாவது தவறான வழியிலே சம்பாதிக்கப்பட்ட பணம் சம்பத்துன்னு சொல்ல முடியாது. அப்போ நியாயமான சம்பாதிக்கப்பட்டவன் நம்மகிட்ட இருந்தால் அது நம்ம சந்தோஷம். அதை மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்கும்போது, தானம் செய்யும்போது அது அவர்களுக்கு சந்தோஷம் கொடுக்குது. ஆனால் சம்பத் என்று சொன்னால் நமக்கும் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியதாக இருந்ததான் அதை தான் சம்பத்துன்னு சொல்லணும். அந்த பேர்பட்ட சம்பத்தை பெற்றவர் ராகவேந்திர சுவாமிகள். அப்போது அதே மாதிரி இப்போ தேவஸ்வபாவோ திவிஜத்ருமம், அதில் இன்னொரு விதமாக பொருள் கொள்ளலாம். அதாவது சுபாவத்தில் 2 விதமான சுபாவம்னு சொல்கிறாங்க. ஒன்று தேவஸ்வபாவம், தேவர்களுடைய குவாலிட்டிஸ். இன்னொன்று அசுர சுபாவம், அசுரர்களுடைய குவாலிட்டிஸ். தேவர்களுடைய சுபாவம்னா மொத்தம் 26 விதமான குவாலிட்டிஸை சொல்கிறாங்க. அது என்னங்கிறது நம்ம சொல்கிறேன் இப்போது. அதாவது இன்னொன்று அசுர சுபாவம்னு சொன்னால் தேவர்களுடைய சுபாவத்துக்கு எல்லாம் மாறுபட்டதெல்லாம் அது அசுர சுபாவம். ராகவேந்திர சுவாமிகள் பிரகலாதனாக இருக்கும்போதே அசுர குலத்தில் பிறந்தபோது கூட அவர் தேவஸ்வபாவத்தை உடையவராக இருந்தார். அதை தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க, தேவஸ்வபாவம்னு. ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாருன்னா, அவர் அசுர குலத்தில் பிறந்திருந்த போது கூட, பிரகலாதனாக இருக்கும்போது கூட தேவர்களுடைய குலத்தையே அவர் பெற்றிருந்தார்னு சொல்கிறார். இப்போ மனுஷ சுபாவம்னு ஒன்று இல்லையா, மனுஷ சுபாவம் இருக்குது. மனுஷ சுபாவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது தேவஸ்வபாவத்தையும் சேராது, அசுர சுபாவத்தையும் சேராது. இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம், இதில் பாதி அதில் பாதி இருக்கும். அதிகபட்சமாக அசுரனுடைய குணங்கள் தான் நிறைய மனிதர்கிட்ட இருக்கும், தேவருடைய குணங்கள் குறைவாக இருக்கும் மனிதர்களிடத்தில். நல்ல ஆத்மாக்கள் இடத்திலே தேவ குணங்கள் நிறையாக இருக்கும், அசுர குணங்கள் கம்மியாக இருக்கும். இதுதான் மனுஷர்களுடைய டிஃப்ரென்ஸ். ஆனால் தான் அதை மனுஷ சுபாவம்னு சொல்லவே இல்லை. 2 விதம் இருக்காது, தேவஸ்வபாவம் அசுர சுபாவம்னு 2ஆக பிரிக்கலாம். தேவஸ்வபாவம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, முதல்ல ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபியர். நமக்கு மற்றவர்களாலேயோ நம்ம கண்டு மற்றவர்கள் பயப்பட மாட்டாங்க, மற்றவர்கள் கண்டு நம்ம பயப்படாமல் இருக்கும். அது அபயம், அதாவது பயம் இல்லாத தன்மை. 2வது எப்போவுமே சத்துவ குணம் இருந்துடுது. எப்போவுமே அமைதியான எண்ணத்தை மைண்ட் இருக்கக்கூடியது, படபடப்பு கோபம் எமோஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய, எப்போ அமைதியாக இருக்கக்கூடியது ஒரு விதமான அது தேவஸ்வபாவம். அப்புறம் ஞான விசாரம், எப்போ பார்த்தாலும் நம்ம சாஸ்திரங்கள் படிக்கிறது, வேதங்களை பாராயணம் பண்ணுறது, விசாரம் பண்ணுறது, இதெல்லாம் அந்த ஒரு குணம், அது ஒன்றும். அப்புறம் தானம் செய்தல், மற்றவர்களுக்கு நம்மகிட்ட இருக்க சொத்தை செல்வத்தை மற்றவர்களுக்கு சந்தோஷமாக தானம் செய்கிறது. அப்புறம் இன்னொன்று தமகன்னா புலநடக்கம். நம்ம எந்த விதமான இந்திரியங்களை நம்ம கொண்டு கண்ட்ரோலுக்குள்ளே வச்சக்கூடியது. யஜ்யம், நிறைய யாக யஜ்யங்கள்லாம் செய்தல். அப்புறம் சுவாத்தியாயங்கிறது செல்ஃப் ஸ்டடி, நம்ம நிறைய படிக்கிறது, சாஸ்திரங்களை நம்மளாக நிறைய படிக்கிறது. தபஸ் பண்ணக்கூடியது. அப்புறம் அதே மாதிரி நம்ம பேச்சு செயல் எண்ணங்களில் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது, யூனிசன், எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்கணும். பேச்சு ஒன்று செயல் ஒன்று இருக்கக்கூடாது, பேச்சு செயல் எண்ணங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். அஹிம்சை, நான் வயலன்ஸ். அப்புறம் சத்தியம், உண்மை பேசுதல். அப்புறம் இன்னொன்று கோபம் இல்லாத வாழ்க்கை, எமோஷனல் அவுட்பர்ஸ்ட், சல்லு புல்லுன்னு விழுகிறதை, கோபப்படுறது, அந்த மாதிரி இல்லாத கூடிய தன்மை. தியாகம் செய்தல். அப்புறம் சாந்தி, எப்போ பார்த்தாலும் அமைதியாக இருத்தல். இந்த மாதிரி நிறைய 26 விதமான தேவ சுபாவங்களை அதில் சொல்லியிருக்காங்க. அத்தனை தேவ சுபாவங்களும் நம்ம ராகவேந்திர சுவாமிகிட்ட இருக்கிறது என்பது தான் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் இன்னும் ராகவேந்திரோ ஹரிபாதகஜ நிஷேவனாலப்த சமஸ்த சம்பத் தேவஸ்வபாவோ திவிஜத்ருமோயம் இஷ்டப்பிரதோமே சததம் சுபியாத். நமக்கு என்னெல்லாம் நம்ம பிரார்த்தனை செய்கிறோமோ அத்தனையெல்லாம் கொடுக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமிகள் நம்மை காப்பாற்றட்டும் என்பதாக இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். ஸோ இந்த ஸ்லோகத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்குவோம். இதனுடைய மகிமையை நான் இது இன்னொரு எபிசோடில் சொல்கிறேன், இப்போவே சொல்கிறேன். ஓம்
श्रीराघवेन्द्राय नमः